அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எந்த உள்ளத்திலே இப்போவாரும் இறங்கி வாரும் எந்த உள்ளத்திலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆன்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆன்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் இறங்கி வாரும் எந்த உள்ளத்திலே. Okay, good evening. How are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பகுதினா எபிரேயருக்கு புதிய ஏற்பாடு, ஹோலி பைபிள், the New Testament, the letter to Hebrews, எபிரேயருக்கு எழுதிய கடிதம். அதில் சாப்டர் 13 அதிகாரம் 13 இறைவசனம் 5-6. முதல்ல 6 பார்ப்போம். What it says. So we say with confidence, the Lord is my helper, I will not be afraid. What can mere mortal do to me? நான் நம்பிக்கையோடு சொல்வோம், கடவுள் நமக்கு சகாயர். நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும், எதற்காக அஞ்சிட வேண்டும், மனிதன் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓகேங்களா? இதையே நம்ம திருப்பாடல்களை பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லுதுன்னா, நான் இதுக்கு பயப்படணும், ஐ வில் நாட் பி அஃப்ரைட், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், ஏன்னா கடவுள் எனக்கு துணையாக இருக்கார், என் சார்பாக இருக்கிறார், என் சார்பாக செயலாற்றார். ஸோ வை ஷுட் ஐ பி அஃப்ரைட் ஆஃப் எனிபடி? அதான் அது. இதையே நம்ம திருப்பாடல்கள் 118 6வது வசனம், சாப்டர் 118 the verse 6, அதில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஆண்டவர் என் சார்பாக இருக்கிறார், நான் எதற்காக அஞ்ச வேண்டும், எனக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும்னு அதுலேயும் கேட்கப்படுது. சேம் திங் அப்படிங்களா? அதே தான். நான் கடவுள் என் சார்பாக இருக்கும்போது, கடவுள் எனக்கு துணையாக இருக்கும்போது, மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸு அந்த நம்மளுடைய உலகத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு கடவுள். அப்புறம் இந்த அப்போஸ்தலனான பவுல், இந்த லெட்டர் ஃப்ரம் செயின்ட் பால் டு ரோமன்ஸ், இதில் சாப்டர் 8ல் இந்த வேர்ஸ் 31, the verse 31, இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இதற்கு மேல் நாம் என்ன சொல்வது, கடவுள் நன் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இதற்கு மேல் நாம் என்ன சொல்வது, கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் ஒரே மகனென்றும் பாராமல் நமக்காக தம் ஒரே மகனை
ஒப்புவித்த அவர் அந்த ஒரே மகனோடு நமக்கு அனைத்தையும் அருளாதிருப்பாரோ? அப்படின்னா தம் ஒரே மகனையும் நமக்காக கையெழுத்த அந்த தந்தையாம் கடவுள் அந்த திருமகனோடு ஆண்டவரே இயேசுவோடு மற்ற அனைத்தையும் நமக்கு கொடுக்காதிருப்பாரோ? அதுதான் இங்கேயும் சொல்லப்படுது. அப்படின்னா கடவுள் நம் சார்பாக, அப்படின்னா இன்னொரு அடுத்த இது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படின்னா கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக மனிதன் என்ன செய்ய முடியும்? கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார்னா நமக்கு சொந்த பிள்ளைகளாக கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார்னா நம்ம கூட அவர் இருக்கார். அவருடைய பிரசன்னம் ஆல்வேஸ் வித் அஸ். அப்படின்னா நமக்கு எதிராக நிற்பவர் யார்? அப்போ நம்ம மனிதருக்கு அஞ்சக்கூடாது, யாருக்கும் கூடாது, கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும். ஏன்னா மரணத்துக்கு பிறகு நம்ம விண்ணகத்துக்கு அனுப்புறதும் சரி அவர் கையில் தான் இருக்குது. நித்திய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கும் அவர் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதனால் அவருக்கு மட்டும்தான் நம்ம அஞ்ச வேண்டும். இப்போ கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் கடவுளுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும். எந்த மனிதருக்கும் மற்ற எந்த சக்திகளுக்கும் நம்ம அஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறது. இதே நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது எபிரேயருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் நான் என்ன சொன்னேன், 13வது அதிகாரம் 6வது அதில் அந்த 5வது வசனத்தை பார்த்திங்கன்னா அதில் இவ்வாறு சொல்லப்படுது, பொருளாசை விட்டு விலகி நில்லுங்கள், பொருளாசை விட்டு விலகுங்கள், போதும் என்று இருங்கள். அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கிரீடு, அந்த பேராசை இருக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லா பாவங்களுக்கும் வழிவகுக்கும். எல்லா பாவங்களுக்கும் அந்த ஆணிவேறு, அந்த ரூட்டே அதுதான், பொருளாசை. ரொம்ப அதிகமாக வேணும்னு இருக்கிறது தான் மற்ற பாவங்களுக்கு நம்ம விட்டு சொல்கிறோம். மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கு உரியதை நம்ம கவர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கடவுளுக்கு எதிராகவும் கடவுளுக்கு உடைய கட்டளைகளுக்கு எதிராக நம்ம கடவுளுக்கு எதிராக பாவம், மற்றவர்களுக்கு எதிராக பிறர் அன்புக்கு விரோதமான பாவங்களையும் செய்கிறோம் இல்லைங்களா. அதனால தான் அது பொருளாசை விட்டு விலகி நில்லுங்கள், போதும் என்று இருங்கள். அப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் இது வருது. என்னென்னா வித் கான்ஃபிடென்ஸ் we can say the Lord is my helper, I will not be afraid. What can a mere mortal do to me? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அதை தான் கேட்குறாரு. அப்போ நம்ம கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் போது, கடவுள் நம்ம கூட இருக்கும்போது அவரே நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்கொள்வார். அவரே அந்தந்த நேரத்தில், உரிய நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை நமக்கு கொடுத்து நம்ம திருப்திப்படுத்துவார். அதனால் நம்ம வீணாக பேராசை கொண்டு வரக்கூடாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம் சாக இருப்பாங்க. அப்போ தானே பாவம் செய்யாத நிலையில் கடவுள் நம் சார்பாக தான் செயலாற்றியிருப்பார். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நம்ம எந்த மனிதருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அதனால தான் தைரியமாக சொல்லலாம். இப்போ அப்போஸ்தலனான பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் அதே சொல்லப்படுது. திருப்பாடல் 118:6 அதே தான் சொல்லப்படுது. கடவுள் என் சார்பில் இருக்கும்போது நான் யாருக்கு அஞ்ச வேண்டும், நான் எதற்காக மனிதருக்கு அஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானும் நீங்களும் நம்ம கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது, கடவுளுடைய துணை நமக்கு இருக்கும்போது, கடவுள் நம் சார்பாக செயலாற்றும் போது, அப்படின்னா இது கடவுள் நம் சார்பாக எப்போ செயலாற்றுவார்? when we surrender ourselves to him fully, total surrender. நம்ம முழுசாக நம்மளை கடவுள்கிட்ட ஒப்படைக்கும்போது, no need to worry about anything, no need to have fear about anybody. யாரை பார்த்தும் நம்ம அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, யாரை பார்த்தும் குறுக வேண்டியதும் கிடையாது. ஏன்னா கடவுள் நம் சார்பாக இருக்கிறார், நமக்காக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் தைரியமாக எப்பொழுதுமே கடவுளை துதிப்பாடும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு பாடலோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தேவனவரை தேடும்போது ஆரை கண்டும் பயமில்லை. எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.